இன்னைக்கு நம்ம காஃபி டைமில் பேச்சு திறமையால் என்னென்ன சாதிக்கலாங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமாக பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு மீனவர் இருந்தார். அவரோட தொழிலே வந்து மீன்பிடி தொழில் தான். அவர் குல வழக்கம்னு சொல்லலாம். அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே மீன் தான் பிடிச்சாங்க. ஸோ அவரும் மீன் பிடிச்சி அவரோட வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்தார். ஒரு நாள் ஒரு அதிர்ஷ்டகரமாக அவரோட வலையில் ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. அந்த மீனை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுத்து அதிலிருந்து நம்ம ஒரு பாராட்டையும் ஒரு சில பொற்காட்சியும் வாங்கலான்னு முடிவு பண்ணுறாரு. உடனே அந்த மீனை எடுத்துக்கிட்டு அரசர்கிட்ட போகிறாரு. அரசபைக்கு போய் அரசர்கிட்ட காட்டுறாரு. அரசரே, இது வந்து ஒரு பெரிய மீன், இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. ஸோ உங்களுக்காக இதை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அரசர் வந்து ரொம்ப சந்தோஷம், பயங்கரமாக ஹாப்பி ஆயிட்டாரு. அவரோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு ஒரு 1000 பொற்காசு கொடுங்கன்னு சொன்னார் மீனவர். ஸோ அரசர் உடனே யோசிக்காம அவர் பக்கத்தில் இருந்த 1000 பொற்காசு பேக் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. மீனவருக்கு என்ன பண்ணுறனே தெரில, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் சந்தோஷமாக வாங்கிட்டு அரசருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. உடனே இந்த விஷயம் வந்து மகாராணிக்கு தெரிய வருது. மகாராணி கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன, ஒரு மீனவருக்கு ஒரு மீனுக்காக 1000 பொற்காசுகளான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க ஓடி 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 வராங்க அரண்மனைக்கு. ஓடி வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க அரசர்கிட்ட, அரசரை எதற்காக வந்து ஒரு மீனுக்காக 1000 பொற்காசுகளை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி கடலில் நிறைய மீன் இருக்குது. இந்த மாதிரி எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து நின்னாங்கன்னா நம்மளோட நாட்டோட வளம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்ல, அரசருக்கு ஒரே தயக்கம். ஏன்னா கொடுத்த பொருளை திருப்பி வாங்குற பழக்கம் அரசபையில் கிடையாது. ஸோ அதனால் அவர் அமைதியாயிட்டார். ஆனால் மகாராணிக்கு வந்து அதில் மகிழ்ச்சி கிடையாது. உடனே மகாராணி காவலாளி கூப்பிட்டு, எப்பா அந்த மீனவ இந்த பரிசு வாங்கிட்டு போகிறான் இல்லையா, அவனை கூட்டிகிட்டு வா மறுபடியும் சொல்ல, காவலாளி வேகமாக போய் அவனை பிடிச்சிட்டு வர்றாரு. அவங்க மீனவரை பார்த்து, வாங்க மகாராணி உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, மீனவருக்கு ஒரே பயம். ஏன்னா இப்போ தான் பரிசு கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க, எதுக்காக கூப்பிடணும் அப்படின்னு கேட்க, காவலாளியை பார்த்து மீனவர் கேட்குறாரு, எதுக்காக மறுபடியும் நான் என்னை அரண்மனைக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்க, இல்லை நீங்கள் வந்தே ஆகணும், இது மகாராணியோட உத்தரவுன்னு சொல்கிறாங்க. சரி வா போவோம்னு சொல்லி 2 பேர் வராங்க. வந்து மகாராணி முன்னால் மரியாதையை கொடுத்ததுக்கப்புறம் மகாராணி கேட்குறாங்க, எப்பா மீனவரே, இந்த மாதிரி நீ மீன் கொடுத்த, இது ஆணா பெண்ணான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, மீனவர் வந்துட்டு இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த பதிலை கேட்ட மகாராணிக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனால் அரசருக்கோ நல்ல மகிழ்ச்சி. ஏன்னா இப்படி ஒரு பதில் யாருமே சொல்லலை, இப்படி ஒரு அறிவொளி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இன்னும் ஒரு தங்கம் வைரத்தையும் அவருக்கு கையில் தூக்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அரசருக்கு மறுபடியும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு அரண்மனை விட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது அவர் கையில் அவரோட பேக்கில் இருந்த ஒரு தங்க காசு வந்து கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த காசை கீழே குனிஞ்சு எடுத்த பார்த்த அரசர் உடனே ஓடி வந்து, எப்பா நிறுத்து, உங்கள்கிட்ட இவ்வளோ தங்கம் இருக்குது, இவ்வளோ வைரம் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன கீழே விழுந்த தங்க காயினை எதுக்கு எடுக்கிற அப்படின்னு கேட்க, நம்ம மீனவர் என்ன சொன்னார்னா, அரசரே, தங்கம் என்கிட்ட நிறையா இருக்குது, பட் இருந்தாலும் இதில் இந்த தங்க காசில் உங்களோட முகம் ஒரு பக்கத்தில் பதிச்சிருக்கு. உங்கள் முகம் பதிச்ச அந்த தங்க காசு வந்து மண்ணில் விழுந்துருச்சு. ஸோ அதனால் இது வந்து அவங்களோட பெருமையை கெடுத்துரும். ஸோ அதனால் நான் அதை எடுத்து நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அரசர் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாகி இன்னும் ஒரு 1000 பொற்காசை கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, நம்ம பேச்சால் எதையும் சாதிக்கலாம். இப்போது அந்த மீனவர் வந்து வேற மாதிரி பதில் சொல்லியிருந்தாருன்னா அவரோட தலை 2ஆக போயிருக்கும், பரிசும் போயிருக்கும். ஆனால் இவர் சொன்ன பதில் அரசரை ரொம்ப ஹாப்பி ஆக்கிடுச்சு. ஸோ நம்ம பேச்சால் என்ன வேணால் செய்யலாம்.